ஒரு நல்லவன் கெட்டவனானா எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும் தெரியுமா? அது எந்த அளவுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? ஒரு நல்லவன் எப்பவுமே நல்லதே செஞ்சுட்டு இருந்தான். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கெட்டவனா மாறிட்டான். அதாவது மக்கள் அவன வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னா பொறாமை. இந்த பொறாமையின் காரணமாக தான் அவன் கெட்டவனா மாறுனான். இது எப்படி தெரியுமா? திருக்குரான் தெளிவாவே சொல்லுது. அதாவது மனிதன அல்லாஹ் படைச்ச பிறகு ஷைத்தானுக்கு கட்டளையிடும்போது, மனுஷன பார்த்து ஷைத்தான் பொறாமப்பட்டான். அதனாலேயே என்ன செஞ்சான்னா, அவன வெறுத்து ஒதுக்கிட்டான். அவன் சாபத்துக்குரியவனா மாறிட்டான். இன்று வரையிலும் மனுஷன வழிகெடுத்து அவனும் நரகத்துக்கு போய் மக்களையும் வழிகெடுத்து நரகத்துக்கு அனுப்புவான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பொறாமை நம்முடைய நன்மைகளை எரிச்சிரும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமா தெளிவாவே சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம அறியாமலேயே எவ்வளோ விஷயங்கள்லயே நம்ம பொறாமைப்பட்டு நம்முடைய நன்மைகள அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பிறகு அத மாற்றிக்கொள்வோம். இந்த பொறாமை பற்றியான ஹதீஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.